தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஒரு தோட்டத்தை உண்டாக்கி மனுஷன் அங்கே வச்சுட்டு அவனுக்கு தோட்ட வேலையை கொடுக்குறார். இந்த தோட்டத்தை நீ என்ன பண்ணு, பண்படுத்து. கையை வச்சு மண்ணை தொட்டு வேலை செய்யறது எந்த விதத்திலையும் கீழ்த்தனமான வேலை கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுளை மனுஷனுக்கு கொடுத்தவர் வேலை. இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காத்துக்கொள்னா, நான் ஏற்கனவே இதை அழகா படைச்சிட்டேன், ஆனால் இதை நீ பண்படுத்து, மேம்படுத்துன்னு அடுத்த லெவலில் கொண்டு போ, டெவலப் பண்ணு. இருக்கிறத கோட்டை விட்டுறாத, காத்துக்கொள். மனைவியை கொடுக்கறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வேலையை கொடுக்குறாரு. ஆனால் இன்றைக்கும் மனைவி வேணுன்றவங்களுக்கு மேலே வேலை இருக்குதா? வேலை அவ்வளோ முக்கியம் பாருங்க. இந்த வேலையை தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு மனுஷன்ட்ட. அதுவும் நீங்கள் யோசித்தீங்கன்னா அவனுக்கு சம்பாத்தியத்துக்காக ஒன்றும் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவனுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் ஏற்கனவே சந்திச்சிட்டார். யோசித்து பாருங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிட்ட பிறகுதான் ஆதாமை உண்டாக்குறார். கரெக்டா? எல்லாத்தையும் உண்டாக்கிட்ட பிறகுதான் மனுஷனை உண்டாக்குறார். மரஞ்செடி கொடிகள்லாம் உண்டாக்கிட்டார், தோட்டத்தை உண்டாக்கி படைச்சிட்டாரு. தோட்டத்தில் நிறைய விதமான மரங்களை வச்சுட்டாரு, கனி தர்ற மரங்களை வச்சுட்டாரு. எந்த மரத்தின் கனியிலேருந்து வேணா எடுத்துக்கோ, சாப்பிட்டுக்கோன்றாரு. அப்புறம் மனுஷன் உண்டாக்குறாரு, அங்கே வைக்கிறாரு. அப்போ அவனுடைய தேவைகள் ஏற்கனவே சந்திக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு சம்பாத்தியம் ஏற்கனவே கிடைச்ச மாதிரி. நீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்க, எதுக்கு வேலை செய்யறீங்க? சம்பாத்தியத்துக்காக. சம்பாதிச்சு வச்சிருங்க, அப்ப வேலை செய்ய தேவையில்லை. ஆனா ஆதாமுக்கு ஏற்கனவே எல்லாமே இருந்தது, அவன் வேலை செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா அவனுக்கு போய் வேலை தராரு. ஆச்சரியமான ஒன்று. யோசித்து பாருங்க கொஞ்சம். சம்பாத்தியத்துக்காக வேலை தந்த மாதிரி தெரியலையே. ஏதோ பழிச்சுக்கோ அப்படின்னு தந்தாரா? கிடையாது. அவனுடைய தேவைகள் எல்லாம் ஏற்கனவே சந்திக்கப்பட்டது. வேணுக்குன்னே தேவன் அப்படி செஞ்சார். சொல்லப்போனால் மனுஷனை படைச்ச உடனே நான் நினைக்கிறேன், மனுஷன் கடவுள்கிட்ட வந்து, ஆண்டவரே இப்போ நாளைக்கு உடனே வேலை செய்யிட்டான்ற தேவன் என்ன சொல்லியிருப்பார்? இல்லை முதல்ல ஓய்வு நாள். ஏன்னா 6ஆம் நாள் முடிவில் தான் அவனை படைக்கிறாரு. அப்புறம் அடுத்தது வர்றது 7வது நாள், ஓய்வு நாள். முதல்ல ஓய்வெடு. ஏன்னா தலையில் இருக்குது ஆண்டவரே, ஃபஸ்ட்டு வேலை செஞ்சிட்ட பிறகு தானே ஓய்வு. இல்லை நீ முதல்ல ஓய்வெடு, அதுக்கப்புறம் 6 நாள். அப்படி தான் தொடங்கியிருக்கும் போல இருக்கு. வேணுக்குன்னே தேவன் அப்படி பண்றாரு. அதாவது உன் வேலைனால நீ சாப்பிடல, உன் வேலைனால நீ பிழைக்கல, என்னுடைய தயவுனால பிழைக்கிற, என்னுடைய கிருபைனால பிழைக்கிற, என்னுடைய தாராளத்தினால நீ பிழைக்கிற. நான் உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டேன், என்ஜாய் பண்ணிக்கோ, ஓய்வெடு. பொதுவாக உலகத்தில் சொல்லுவாங்க, வேலை செஞ்சிட்ட பிறகுதான் ரெஸ்ட். ஆனால் தேவன் தலையில் ஆரம்பிக்கிறார். முதல்ல ரெஸ்ட்டு, அப்புறம் ஆனால் அதையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. 6 நாள் வேலை, 1 நாள் தான் ஓய்வு. சிலர் 6 நாள் ஓய்வு, 1 நாள் வேலைன்ற மாதிரி. நான் சில நேரம் பிரசங்கியாருக்கு அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. பிரசங்கியாருக்கு 1 நாள் தான் வேலை, 6 நாள்